ஃபாதர், இந்த ரகசியம் உங்களோடயே இருக்கட்டும். என்னுடனே இருக்கும். நல்லவனோ கெட்டவனோ பரலோக சாம்ராஜ்யத்துல பில்லாவுக்கும் ஒரு இடம் உண்டு. தேங்க்யூ ஃபாதர். For as much as it hath pleased Almighty God of His great mercy to take unto Himself the soul of our dearest brother here departed, we therefore commit his body to the ground, earth to earth, ashes to ashes, dust to dust. சீரியஸா குண்டு பட்டும் பில்லா உங்க கையில சிக்கலனா எப்படி சார்? ஆத்துல விழுந்தபோது அங்கேயே உயிர் போயிருப்போம். ஆளை பிடிச்சா போலீஸார் எப்படி சார் அந்த இடத்த விட்டு வரலாம்? ஏ கிளாஸ் கேடு சார், அவன் எங்கேயா மறைஞ்சிருப்பான். அவன் மறையவும் இல்ல, ஆத்துல முழுகி சாகவும் இல்ல. எப்படி கிளியரா சொல்றீங்க? ஆத்துல விழுந்தவன் அதை கடந்து போனதை என் கண்ணால பார்த்தேன். நீங்க ஏன் சார் தடுக்கல? தடுக்க முடியல. பில்லா தப்பிச்சுட்டதாக போலீஸாரோட முடிவு. என்ன இருந்தாலும் அவன் என் கையில சிக்காம இருக்க மாட்டான். அந்த நல்ல நாளை எதிர்பார்த்துட்டு இருக்கேன். குட் டே ஜென்டில்மேன். தேங்க்யூ. ராதா, இந்த செய்தியை படிச்சியா? படிச்சேன். பில்லாவை சுட்டு படுகாயப்படுத்திட்டதா போலீஸ் சொல்றாங்க. நான் நினைக்கிறேன் அவன் ஆத்துல குதிச்சானே இருப்பான்னு. இருக்காது. டிஎஸ்பி அவன் தப்பிச்சு ஓடுனதுதான் கண்ணால பார்த்ததா சொல்லிருக்காரு. அங்கிள், அவன் போலீஸ் துப்பாக்கிலியோ போற வெள்ளத்திலயோ சாக கூடாது. அவன் உன் வஞ்சத்துக்காக அவன் இன்னும் கொஞ்ச காலம் உயிரோட இருக்கலாங்கிறியாமா? எவ்வளவு வெறுப்புமா அவன் மேல உனக்கு. விஜய், 6 மாசத்துக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் 2 அனாதை குழந்தைகளை கூட்டிகிட்டே கிட்ட வந்தான். அவனை பாக்குறதுக்கு ஒரு அப்பாவி மாதிரி இருந்தது. அந்த குழந்தைகளோட தாய் கூட இறந்து போயிட்டாங்க. அவங்க அப்பாவை காணலன்னு சொல்லி என்கிட்ட ரிப்போர்ட் பண்ணான். நான் கூட உங்களை அவங்ககிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி வாங்க சொன்னேன். ஞாபகம் இருக்க? ஆமா சார், பாகவதர் மாதிரி ஒரு ஆசாமி. எக்ஸாக்ட்லி. அந்த கம்ப்ளைண்ட் பில் எடுத்துட்டு ரூம் போன. ஓகே, நீங்க போலாம். செல்லாத நோட்டான்னு பாடல. பசு மாட்டிய பொம்மை கண்ணு குட்டி வச்சு ஏமாத்துறாங்க இந்த ஊர்ல. இவங்களா ரூபா நோட்டு போட போறாங்க. போட்டா யாரோ இவங்கள இருக்க சொன்னாப்பட போவேன். பாட்டு காசு. ஆமா, பெரிய லதா மங்கேஷ்கர் இது. குழந்தை தொடர்பால குமிஞ்சு போகுதீங்க. அமலு இவங்க பெரிய கிஷோர் குமார். வாயை திறந்த உடனே வாரி கொட்டுதாக்கும் கூடையில. அடே, உங்க மதுரை திருச்சி பக்கம் கேட்டு பாருங்கிறேன். இந்த 5 கட்டு ராஜப்பா கீழே இருந்து புடிச்சு மேல தூக்குறான்னா நேர கூரைக்கு போயிருமாக்கும். அடிங்க தகுதிமித்தா. இந்த பட்டமா இல்லாம விட்டு பாருங்கிறேன் உங்க சங்கீதத்தை. விடுறேன், விட்டு பாக்குறேன். இத பொட்டி இல்லாம சங்கீதம் வராதா? கூட்டம் சேராதா? இந்த உன் பிச்சை காசு ஓடு கழுத. நான் சொந்தமா கத்திக்கிறேன். கத்திக்க என்னமா இவங்க கூட ஆடித்தான் எங்களுக்கு பொழப்பு நடக்கிற மாதிரி. எங்களுக்குள்ள வீடா வித்து பொழைச்சுக்கிறோம். டே சொக்கா, தூக்குங்கடா பொட்டிய. இனிமே எந்த மூலத்தை அடிக்கிறாங்கன்னு பாப்போம். வாங்கடா. சரிக்கா. ஆமா, ஊர்ல வேற மேளமே இல்ல. இவன் ஒரு மேளம் தான். போவேன். டேய், போனது போக மிச்சம் பாருடா. சாப்பாடுக்கு தேருமா சாயக்கு தேருமா? 5 ரூபாய் சொச்சா இருக்கு மாமா. 5 கட்டையில கத்தி 5 ரூபாய். கவலைப்படாதீங்க மாமா. இந்த 5 ரூபாய் போக வீட்டுல உண்டியில 20 ரூபாய் இருக்கு. சாப்பாட்டுக்கும் சமாளிச்சுக்கணும். வாடகை பணத்தையும் கொடுத்துக்கலாம். அட, ஒயிரா பிரச்சனைங்கிற. அழகா படிக்க வேண்டிய பிள்ளைங்க இப்படி ஆடி பாடி ஐயா சாமின்னு காசுக்கா கை நீட்டினா சங்கடம் இல்ல ஐயா. இன்னைக்கோ நான் வர்றவங்க யாரது? தாடியா? டாடி இல்ல மாமா, டாடி. அவரு உங்களை பார்த்தாங்கன்னா அட தெருவுக்காயம் பிள்ளைங்க வந்துட்டாங்கன்னு சங்கடப்படக்கூடாது. எவனோ ஒருத்த மாமா பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சான்னு சந்தோஷப்படணும். உங்க அப்பா வரும்போது நீங்க எல்லாம் ஸ்கூல்ல படிக்கலாம். மாமா, அப்பா உங்களை பார்த்தா நிச்சயமா சந்தோஷப்படுவாங்க. படாம பட்டுதான் ஆகணும். ரோஜா செடி ரோட்ல கிடந்தா அதை மிதிச்சிட்டு போறாங்களே தவிர மதிச்சு யாரும் எடுக்க மாட்டாங்க. நான் எடுத்திருக்கேன். ஒண்டி கட்டியா இருந்த இப்ப குடும்பம் ஆயிட்டேன்.